Go ahead now. Hi, good afternoon everyone. I am Dr. Maheshwari, consultant at Oasis Fertility and Nagar, Chennai. Today we are going to see about pre-conceptional counseling. Before going to the topic in detail, first we should know what is pre-conceptional counseling. Pre-conceptional counseling அப்படின்றது பார்த்தீங்கன்னா once ஒரு couple வந்து when they are planning for pregnancy, before that itself they have to meet a doctor to know the idea about whatever they want to know. Okay. So most actually பார்த்தீங்கன்னா to be frank, the preconceptual counseling வந்து attend பண்றதுக்கே வந்து நிறைய பேர் வந்து they don't have that much knowledge about it. Most couples lose out on preconceptual counseling due to the lack of knowledge about the benefits for both mother and child. So first, what is preconceptional care? It identifies social, behavior, environmental, and medical risk which affects fertility and pregnancy outcomes. So, for example, ஒரு women வந்து when she wants to get conceived அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து she should be aware of everything, okay, and she should know whether she is physically fit இருக்காங்களா, mentally she is fit and emotionally she is fit அப்படின்றது தெரியணும். அண்ட் மெனி விமென்க்கு வந்து இந்த பிரெக்னன்சி பத்தி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், இல்ல டெலிவரியில வந்து ரிலேட்டட் அவங்களுக்கு வந்து தேல் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் தே கேன் கம் அண்ட் மீட் அ டாக்டர் டு ஹாவ் ஆல் கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஓகே. ஸோ இது வந்து இந்த ப்ரீகன்செப்ஷனல் கவுன்சிலிங் அப்படின்றது இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களை வந்து ஒரு ஜென்ரல் வெல்பீயிங் வந்து அசஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் குட் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் த பேபி. So first we should know what is the goal of pre-conceptional care. Okay. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பலாக வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த ஏஜ், வாட் இஸ் தட் ஏஜ், அண்ட் அவங்க வந்து வென் தே வாண்ட் டு பிளான் தே ப்ரெக்னன்சி அப்படின்றதுல அவங்க வந்து தே வில் பி லைக் வெரி மச் கிளியர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்ரலி வந்து ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட வந்து எனி ரிஸ்க்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது we should identify from the history itself. For example, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கா, சைல்ட்ஹுட்லேருந்து வெளியே எனி அதர் டிசீஸ் இருக்கா அப்படின்றது பார்ப்போம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டு பி சிம்பிள் சொன்னால் அவங்க வந்து அனிமிக்கா இருக்காங்களா அப்படின்றது பண்ணணும். அவங்களோட பிஎம்ஐ ஆப்டிமலாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெரி லீன் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் தே ஹாவ் டு இம்ப்ரூவ் யர் பிஎம்ஐ. அதே மாதிரி ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா தே ஷுட் பிரிங் அபவுட் சர்டன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் டு பிரிங் அவுட் தேர் டு ரெடியூஸ் தேர் வெயிட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி. இப்போ சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரின்றது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா each and every surgery is very important. அதுவும் moreover we should concentrate more on abdominal surgeries. ஏதாவது பண்ணியிருந்தா அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஓவரிஸ்ல சர்ஜரிஸ் ஏதாவது ஆப்ரேட்டடா இருந்தது அப்படின்னா தட் வில் கிவ்ஸ் த ஐடியா. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஏதாவது மிஸ்கேரேஜ் நடந்திருக்கலாம், இல்லை வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஐயூடிஸ் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி கப்புள் வந்து பிஃபோர் பிளானிங் ஃபார் த செகண்ட் ஒன் they have to meet a doctor for the proper preconception counseling. அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹிஸ்ட்ரி. அதாவது பர்சனல் ஹிஸ்ட்ரிங்கிறது பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபார் மென் ஆர் விமென் வாட் எவர் இட் இஸ் அவங்களோட எனி கைண்ட் ஆஃப் ஒரு எனி அடிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம கட் டவுன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. தென் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபிட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஃபேமிலி ஏதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ் இருந்தது அப்படின்னா இட் கேன் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு வி ஷுட் ஹேவ் அ அவேர்னஸ் அபவுட் இட். அண்ட் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் வெல்பீயிங்காக வி ஜஸ்ட் செக் த ஹைட், வெயிட், அவங்க பாடியில் வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் நீடட். அண்ட் இட்ஸ் நெசசரி வி டூ பெல்விக் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கேன் இஃப் நீடட். அண்ட் லேப் ஸ்கிரீனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஹீமோக்ளோபின் just to check their anemic level இருக்கா அப்படின்றது. And then sugars, which is a very basic, and we should know about the blood grouping of both the couple. அதாவது RH typing couple blood grouping we have to do.
அடுத்தது தைராய்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, வேறு ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கா, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் டு பி டன் பிஃபோர் தே பிளான் ஃபார் ப்ரெக்னென்சி. So next, in the pre-conception counseling அப்படின்றது generally it is not a kind of treatment. Okay, it is just a bringing about counseling, bringing about awareness, and it's a kind of preventing health. Okay, for example, pre-conceptionல வந்து ஒரு women வராங்க அப்படின்னா supplementing with folic acid of about 400 microgram per day, 400 micrograms கொடுக்கணும். This is very important. ஏன் அப்படின்னா பேபிக்கு வந்து இந்த ஸ்பைனல் அப்நார்மாலிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் இந்த திஸ் இஸ் த அப்நார்மாலிட்டி, இந்த ஸ்பைனா பைஃபிடான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேபியோட ஸ்கல் வந்து டிஃபெக்டிவா ஃபார்ம் ஆகலாம். இது திஸ் டு பி ஏன் கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி இது வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ல ஒரு ப்ராட் டைம்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்லாம் இல்லாம ஃபார்ம் ஆகிறதுக்காக தே ஹேவ் டு டேக் ஃபோலிக் ஆசிட் 3 months ப்ரியர் கன்செப்ஷன்லேருந்தே வந்து தே கேன் டேக். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் as I said before, தைராய்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி வந்து ஷீ இஸ் ஆன் டயபெட்டிக் அண்ட் ஷீ இஸ் டேக்கிங் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா we have to switch over her to a safe alternative drug when planned for pregnancy. Okay, எல்லாம் வந்து diabetic drugs வந்து cannot be taken during pregnancy, so we have to change over. அதே மாதிரி இன்சுலின் நீடடா இருந்ததுன்னா we have to convert to insulin also. அதே மாதிரி certain மெடிசன்ஸ் இருக்கு which should not be taken during pregnancy, so நம்ம அதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எபிலெப்சி இருக்கு அப்படின்னா ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ்ல சர்டன் ட்ரக்ஸ்லாம் வந்து they are completely contraindicated in pregnancy. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வால்ப்ரோவேட் அந்த மாதிரி. ஸோ அந்த ட்ரக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா we have to switch over to a safer drug which can be taken during pregnancies. அதுக்கப்புறம் அந்த விமனோட ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், ப்ரீவியஸ் சடன் ஐயூடி, வேறு எனி அதர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து each and everything is important when taking for a pre-conception counseling. So, and the preventive health level, as I said before, optimizing the weight is one of the main goal. Okay. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒபீஸ் விமென்லையும் நம்ம வந்து what kind of lifestyle modification they bring அப்படின்றத they will educate them. அண்ட் தென் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபிட்டிஸ், இப்போ டயபிட்டிஸ் ஒரு விமென்க்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து diabetes should be under control when a woman is planning for pregnancy. The same for hypertension. இப்போ வந்து chronic long lasting BP இருக்க பேஷண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரியர் ப்ரெக்னென்சியில் வந்து பிபிஓ சுகர்ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி வந்திருந்தா, so that can recur in the subsequent pregnancies also. So that should be addressed. So இதெல்லாமே வந்து we have to monitor in the pre-conception counseling so that in the forthcoming deliveries வந்து it will be in the safer side. Okay. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது ஃபார் விமென்க்கு வந்து வேறு ஏதாவது சர்டன் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து தட் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் தே பிளான் ஃபார் ப்ரெக்னன்சிஸ். ஏன் அப்படின்னா ஒரு க்ரானிக்காக ஒரு பெல்விக் பெயின் இருக்கலாம், அல்லது டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கன்சீவிங்கே வந்து இட் வில் பி டிஃபிகல்டிஸ். ஓகே, அதே மாதிரி டியூப்ல வந்து எனக்கு என்ன சால்பின்ஜைட்டிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா தட் வில் பி சான்சஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சிஸ் வரதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஷுட் நோ. அண்ட் மோரோவர் இந்த வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே தட் குட் காஸ் அ ரிஸ்க் ஆஃப் ப்ரீடம் பர்த், அதாவது ஏர்லியாக டெலிவரி ஆகல, குறை மாசத்துல டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வி ஹேவ் டு அவாய்ட். அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்கிரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விமென்க்கு இருந்தால் மேலுக்கு செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தட் ஷுட் பி அட்ரெஸ்ட். ஓகே, அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்ம ட்ரீட் பண்ணும்போது தெர் இஸ் ரெடியூஸ் சான்சஸ் ஃபார் ஃபீட்டல் டெத், அதே மாதிரி நியோனேட்டல் செப்சிஸ் வரதுக்கான ரிஸ்க் அது எல்லாமே வந்து கம்மியாகும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் டு பி ஸ்க்ரீன்ட். ஸோ as I said before, அந்த chronic medical illness வந்து ஒரு விமென்க்கு இருக்கு அப்படின்னா they will be on the certain drugs. ஓகே, ஸோ அது நம்ம என்ன ட்ரக்ஸ்ன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சேஃபர் ட்ரக் வந்து we have to switch over. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஒரு விமன் வந்து டாக்டர்ஸோட இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்சீவ் பிளான் பண்ணும்போது த ஹெச்பிஏ1சி லெவல் இட் ஷுட் பி லெஸ் தேன் 7 விச் இஸ் வந்து சேஃபர் சைடா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இது பண்ணணும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்காங்க அப்படின்னா வந்து அதுல வந்து சேஃபர் ட்ரக்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி என்னவோ அதை வந்து வி ஹேவ் டு சேஞ்ச் ஓவர். அதே மாதிரி தைராய்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி அந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஷுட் பி மெயின்டைன் பிலோ 3 அண்ட் பிளான் ஃபார் பிரெக்னன்சி. சிமிலர்லி ஃபார் ஹைப்பர் தைராய்ட்ல தைராய்ட் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி as I said before ஒரு ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எபிலெப்சி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து சேஃபர் ட்ரக்ஸ் வந்து we have to switch over. அதே மாதிரி எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ். இந்த மாதிரி இதுல வந்து there is recurrent chances வந்து recurrent miscarriage அதாவது recurrent abortion வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிஃபோர் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி we should check இது வந்து அந்த கண்ட்ரோல் லெவல்ல இருக்கா, அதே மாதிரி அதுக்கு ப்ராப்பர் ருமட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஃபுல்லா ஃபிளார் ஆகாம அது வந்து கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோல்ல இருக்கிற போது we have to plan for pregnancy. ஸோ அதே மாதிரி கார்டியாக் இல்னஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து we have to maintain அந்த கார்டியாலஜிஸ்டோட அட்வைஸோட they have to எல்லா இந்த கார்டியாக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கிற போது they have to plan for pregnancy. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து கேன்சர். இந்த கேன்சர் பற்றி எதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அன்அவேர். ஓகே, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கேன்சர் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதை சர்ஜரி பண்ணலாம், அடுத்தது இன்னும் இது பண்ணும்போது கீமோ ஆர் ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்சர்னா ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இட் எஃபெக்ட்ஸ் யுவர் ஃபெர்டிலிட்டி ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படின்றதே உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து ஒரு மேரிட் விமன் ஒரு கேன்சருக்காக வந்து ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா பிஃபோர் தட் இட் செல்ஃப் அவங்களோட எம்பியோஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல் வந்து எனி கேன்சர் தெரப்பிஸ் அதாவது ரேடியேஷனோ கீமோ வாட் எவர் ஏதாவது எடுக்கிறதுக்காக அவங்க போறாங்க அப்படின்னா பிஃபோர் தட் இட் செல்ஃப் தே கேன் ஃப்ரீஸ் தேர் செமன் சாம்பிள். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீமோலாம் கொடுக்கும்போது அந்த மென்னோட கவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப லோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் கேன் பி அவாய்டட் பை மல்டிபிள் ஃப்ரீசிங் பிஃபோர் தே கோ ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர். Okay. And as I said before, recurrent pregnancy loss. இந்த recurrent pregnancy loss அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதனால நடக்குது அப்படின்றத வந்து they should identify before planning for the அடுத்த pregnancy. For example, ஒரு விமனுக்கு வந்து 2-3 miscarriage நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப வந்து கீப் ஆன் அவங்க வந்து நெக்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து எந்த பிளானும் இல்லாம பண்ணும்போது நெக்ஸ்ட்டும் திரும்ப வந்து அபோர்ஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிஃபோர் நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அவங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடியே they should meet a proper டாக்டர் ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் வச்சுக்கணும். எதனால ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி லாஸ் நடந்தது அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ பிரெக்னன்சி லாஸஸ் வருதுன்னா அதுக்கு தர மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ வி ஷுட் ஃபைண்ட் வாட் இஸ் த ரீசன். காமனஸ்ட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார்மாகிற ஃபீட்டஸ்ல ஏதாவது குரோமோசோமலா அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து that could be the cause for the miscarriage. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற as I said before இந்த தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை டயபிட்டிஸ், சுகர் அன்கண்ட்ரோல் வாட் எவர் இட் குட் பி. ஸோ அது என்னன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ்லாம் சொன்னேன், அந்த மாதிரி ஏதாவது ருமட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தாலும் தட் குட் பி த காஸ். அடுத்தது ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவாங்க. இது இருந்தது அப்படின்னா திஸ் கேன் காஸ் த்ரோம்போசிஸ். ஓகே, அதாவது பிளட் வெசல்ஸ், ஸ்மால் பிளட் வெசல்ஸ் கிளாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம், விச் குட் பி த காஸ் ஃபார் மிஸ்கேரேஜ். ஸோ அதனால இப்போ வந்து ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா தே ஹாவ் டு பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் பிரெக்னன்சி. ஓகே, விச் இஸ் த சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ். அது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ் இருக்கு அப்படின்னால டெஃபினட்டா நம்ம வந்து ஜெனட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் போத் த பார்ட்னர்ஸ் நம்ம பார்ப்போம். அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா தட் கேன் ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்பர் ஜெனட்டிக் கவுன்சிலிங் they should attend. அது இல்லாம பார்த்தீங்கன்னா வேற கைண்ட் ஆஃப் there are certain other disease which can runs in families. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலுமே நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல், தலிசீமியாஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆர்பிசிஸ்ல வந்து இட் குட் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ அதனால வாட் எவர் இட் இஸ் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா that can be treated properly. Okay, next பார்த்தீங்கன்னா வந்து teratogenicity, அதாவது any teratogenic agents, any drugs
or any radiations அந்த மாதிரிலாம் இருக்குன்னா that can affect the fertility as well as the conception. எம்பிரியானிக்கா வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லாங் டேர்ம் ரேடியேஷன், இப்போ பிரெக்னன்சியில் வந்து ஒரு லாங் டேர்ம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா that can affect the conceived baby. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அதாவது கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கா, அதே மாதிரி as I said before அந்த மெடிசின்ஸ் எதெல்லாம் ப்ரெக்னன்சியில் எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்தாங்கன்னா that can cause fetal teratogenicity. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம we have to identify. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஆல்கோஹால் அதிகமாக யூஸ் பண்ணால் இட் கேன் காஸ் ஃபீட்டல் ஆல்கோஹால் சிண்ட்ரோம். அண்ட் as I said before, ஐசோட்ரெட்டினாயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் ஏ இது. ஓகே, தட் கேன் காஸ் இயர் அப்நார்மாலிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரிலாம் காஸ் பண்ணலாம். அண்ட் தெர் ஆர் சர்டன் ட்ரக்ஸ் விச் கேன் காஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராசைக்ளின், லித்தியம்ஸ், வார்ஃபரின், வால்ப்ரோவேட், இதெல்லாம் வந்து திஸ் அண்ட் ஆல் கேன் காஸ் கைண்ட் ஆஃப் சிண்ட்ரோம்ஸ். ஓகே, as well as AZ inhibitors, இது வந்து ஹைப்பர்டென்ஷனுக்காக கொடுக்கிறது. So that can cause a craniofacial abnormalities in the fetus. And as I said before, இதுதான் the epilepsyக்காக கொடுக்கிற drug which can cause the neural tube defects, காமிச்சலையா அந்த spina bifida and anencephaly அந்த மாதிரி இதெல்லாம் காஸ் பண்ணும். So we should know என்னென்ன ட்ரக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதை ஏதாவது எடுக்கிறீங்களா அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் ஆசச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கப்பல் கிட்ட வந்து ஜென்ரலி வந்து ஒரு இனிபிஷன் இருக்கும். நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்து we are planning for pregnancy, இதுக்குள்ள எதுக்கு போய் ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கணும் அந்த மாதிரி. திஸ் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அதை வந்து we have to accept it. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி அந்த கப்பல் மெயின்லி ஃபார் விமன் வந்து அவங்க they should understand what is it அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிலருக்கு வந்து டெலிவரி, அதாவது என்ன பிரெக்னன்சி அப்படின்றதே வந்து ஒரு பயமான விஷயமா இருக்கலாம், அல்லது டெலிவரிஸ் பத்தி அவங்களுக்கு ஒரு புரியாத ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கலாம், அதை வந்து they want to clarify அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ these are the things. அண்ட் பிரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து they should know whether அவங்களுக்கு பிசிக்கலி என்ன நார்மலா இருக்கா அப்படின்றதுக்காக they can come and meet a doctor. Okay, this is the second. அண்ட் தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிலருக்கு வந்து இந்த ஃபர்டிலிட்டின்றதை பற்றியான ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கலாம். அந்த கப்பலும் வந்து கேன் கன்சல்ட் அ டாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமென்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் இன் 24 days அந்த சைக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ராபப்ளி வந்து அது 14th day அந்த மாதிரி ஓவுலேஷன் கேன் ஹேப்பன். ஸோ அந்த ஓவுலேஷன் பீரியட்ல கான்டாக்ட்ல இருக்கிற போது தான் இந்த ஃபர்டிலிட்டி, த பிரெக்னன்சி கேன் ஹேப்பன். ஸோ அதை பற்றியான புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றியான அவேர்னஸ் வந்து சிலர்லாம் நினைச்சுப்பாங்க பீரியட்ஸ் போது கான்டாக்ட்ல இருந்தால் தான் பிரெக்னன்சி. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த பேஷண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ விச் ஐ ஹர்ட். ஸோ பீரியட்ஸ் போது வந்து கான்டாக்ட்ல இருக்கும்போது பிரெக்னன்சி கேன் ஹேப்பன். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு தவறான இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்கோட க்ரோத்தே வந்து வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 அப்படின்றது பீரியட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டே 1 முடிச்சிட்டோம்னா அதுலேருந்து மினிமம் ஒரு 14th day அந்த மாதிரி தான் எக்கோ ஓவுலேஷன் கேன் ஹேப்பன். ஸோ யூஸ்வலி ஒரு நார்மல் சைக்கிள் விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்பிட்வீன் அந்த 10 to 18 days, 28 days சைக்கிள்னா அந்த 10 to 18 daysல தான் ஓவுலேஷன் கேன் ஹேப்பன். ஸோ அந்த டைம்ல தான் வந்து தே ஆர் அந்த ஃபர்டிலிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்டிலிட்டி விண்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் தான். ஸோ இதை பற்றியான ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸும் வந்து மீட் பண்ணுறது நல்லது. அண்ட் இதே மாதிரி ஈவன் ஃபார் த மேலுக்கு வந்து they could have like many doubts இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து they can clarify. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ மேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜென்ரலாக ஒரு சிம்பிள் ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு we can make sure அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கா, அப்படி ஏதாவது ஒரு நார்மாலிட்டி இருந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதே மாதிரி தர ஈவன் பார்த்தீங்கன்னா யங் கப்பலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபார் ஃபீமேல் வந்து எக்கோட ரிசர்வ், அதாவது AMH அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி முலேரியன் ஹார்மோன் which will be very low. அந்த மாதிரி லோவா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து they should conceive earlier. அதுக்கான அட்வைஸ் வந்து we used to give. அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸ் வந்து PCO பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்காங்க அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவுலேஷன் அப்படின்ற ஒரு திங்கே வந்து இட் won't happen properly. அப்படியே நடந்தாலும் ரொம்ப டிலேடா நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்டிலிட்டி பீரியடை வந்து they can't predict. So for such individuals also they need a proper ஒரு follicular monitoring நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் whether follicle வருதா, egg rupture ஆகுதா, ஓகே அவங்களோட எண்டோமெட்ரியம் வந்து சூட்டபிளா இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியணும். அப்படின்னா வந்து they should have a proper consultation. அப்பதான் வந்து நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா they may have kind of hormonal abnormalities which affects pregnancy. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா,
ஸோ ப்ரொலாக்டின்ற ஹார்மோன்ஸ் இருக்கு, தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. இதுலலாம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் மெயின்லி ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். அதே மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, ஈவன் ஃபார் த சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சி தே கேன் ஹாவ் அ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். அது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து எனி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது திரும்ப ரெக்கர் ஆகாம இருக்கிறதுக்கும் தே கேன் கம் அண்ட் மீட் அ டாக்டர். This is what regarding the preconceptional counseling. I think now the basics of preconceptional counseling patti I have addressed here. If any further doubts irundaduna you can ask me. What are preconceptional factors? Preconception factors அப்படின்றது என்னன்னா, that's what I said. அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ லைக் அவங்களோட பேசிக்காக வந்து எவ்ரிதிங் பேசிக் ஹார்மோனல் டெஸ்டிங், பேசிக்காக அவங்களோட தைராய்டு, பிபி, அவங்களோட ஆப்டிமல் பிஎம்ஐ இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பேஸ்லைன் ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே பார்க்குறது வந்து ப்ரீகான்செப்ஷன் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். When should pre-conceptional counseling be done? Pre-conceptional counseling அதாவது ஒரு கப்பல் வந்து when they want to get pregnant அப்படின்னா அந்த டைம்லயே வந்து they can meet. இதுதான் வந்து டைம் ஃப்ரேம் அப்படின்றது கிடையாது. Okay, it is just ஒரு two-way discussions about whatever the doubts you are having, you can ask your doctor and you can have a proper counseling. This is not the kind of treatment அதை மட்டும் வந்து I want to stress upon here. What are the main factors to consider for preconceptional counseling? அதாவது என்னன்னா, இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும் அந்த மாதிரி கிடையாது. Whenever a couple wants to get pregnant, அவங்களுக்கு any kind of doubts இருந்தது அப்படின்னா definitely they can attend. But ஸ்பெசிஃபிக்காக அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து they should have a proper preconceptional counseling. அடுத்தது செகண்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு டேர்மா ஐயூடி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் பேபி டெத் இருக்கு, இல்லை ரொம்ப சிவியர் ஏர்லி ப்ரீடேர்ம் டெலிவரி சொல்லுவாங்க, ரொம்ப ஏர்லி ப்ரீடேர்ம் அல்லது பேபி வந்து ரொம்ப வெயிட்லாம் கம்மியாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்து பிஃபோர் பிளானிங் ஃபார் த செகண்ட் திங் டெஃபினெட்லி தே ஹேவ் டு அட்டெண்ட். அண்ட் இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி டிசீசஸ், ஜெனடிக் டிசீசஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் ரன் அட் ஃபேமிலிஸ். So they should definitely attend for preconceptional counseling. Okay, so இந்த genetic disease அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இப்போ ஆசச் அவங்களுக்கு இண்டிவிஜுவல்கே வந்து எனி கைண்ட் ஆஃப் ஹார்மோனல் அப்நார்மல், ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இருக்கலாம், இல்லை ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குன்னா they can come for preconceptional counseling. And similarly இந்த genetic disease and அதாவது மெயின் ஃபேக்டர்ஸ், அதாவது இது வந்து திஸ் செட்ஸ் ஃபார் போத், அதாவது போத் ஃபீமேல் அண்ட் மேல் யாருக்கு ஜெனடிக் டிசீஸ் இருந்தாலுமே they should come for preconceptional counseling. What can affect preconception? I mean, what can affect preconception அப்படின்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங், ஐ திங்க் தட் இஸ் அ கொஸ்டின். அதாவது எதுக்காக இந்த ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த என்விரான்மெண்ட்டையும் நம்ம சடனாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விமென்க்கு வந்து ஒரு தைராய்டு இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு, அல்லது அவங்களோட சுகர் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கு, இல்லை ஜெனட்டிக்கலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் they become positive, அதாவது பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனாங்கன்னா அடுத்தது அந்த பேபியோட க்ரோத் வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து we can't go back, நம்ம போய் எதுவும் அங்க போயிட்டு மெடில் பண்ணி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் இட் இஸ் நம்ம ப்ரீ கன்செப்ஷனா பண்ற போது தான் we can bring about certain changes in her body. ஸோ அதனால தான் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கிறது ஐடியலி இப்போ இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டேஷன், தட் ஷுட் பி டேக்கன் அட்லீஸ்ட் 3 months ப்ரீயா மினிமம். ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் வந்து இதுதான் இப்பதான் வரணும் அப்பதான் வரணுங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது சம் இஷ்யூஸ் இருக்கு, ஜெனடிக் டிசீஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் நீங்க மேரேஜ் ஆன உடனே வரலாம். ஈவன் நீங்க 1 year அப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்ணா கூட you can come and meet the doctor. It's just a counseling, not a kind of treatment as I said before. So you can come at any time. Better earlier the better actually.
I think we come to the end of question. So this is what pre-conception counseling is. Okay. So this is not a kind of treatment. It is just for identifying any issues and identifying any problems in both the couple, and வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் எனி இன்டர்வென்ஷன்ஸ் நீடடா அப்படின்றது நம்ம பார்க்குறது. திஸ் இஸ் வாட் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் இஸ். ஸோ ஃபர்தராக எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ திஸ் நம்பர். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங்.